இப்ப அந்த மசோதாக்கு வர்றேன். அந்த மசோதாவை அப்போதைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் 2/2/2022 அன்னைக்கு அரசுக்கே திருப்பி அனுப்பித்தார். ஆனா எங்களது தலைவர் அடுத்த 6 நாட்கள்ல, அதாவது 8/2/2022 அன்னைக்கு உடனடியா சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சார். இந்த மசோதாவை இந்த முறையும் கிடப்பில் போட முடியாது. இரண்டாவது அனுப்பிச்ச மசோதா கிடப்பில் போட முடியாது. ஆகவே 15/3/2022 அன்னைக்கு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு அந்த மசோதாவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை 4/5/2022 அன்னைக்கு மசோதாவை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இதையடுத்து 4/9/2023 அன்னைக்கு உள்துறை அமைச்சகம் அந்த மசோதா தொடர்பா சில விளக்கங்களை கேட்டாங்க. அதற்கான பதிலையும் அன்றைக்கு இருந்த எங்களோட அரசு சார்பில் தெரிவிச்சோம். ஆனா 27/2/2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரல. அதாவது பிரசிடென்ட் வித்ஹெல்ட் தி அசெட் என்று தமிழ்நாட்டுக்கு பதில் வந்தது. ஆனா அமைச்சர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அத கிடப்புல போட்டிருக்காங்க. அந்த நாங்க அனுப்பிச்ச மசோதாவை கிடப்புல போட்டிருக்கதா அமைச்சர் அவங்க சொன்னாங்க. உடனே அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் 9/4/2025 அன்று அரசு சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்துல எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. கழக அரசு தொடர்ந்த அந்த வழக்கை இந்த அரசு எப்படி நடத்திக்கிட்டு இருக்கா? அதுக்கு சரியான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களா? இதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. நீட் ஒழிப்புக்காக கழக அரசு மட்டுமல்ல, திமுகவும் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கு. திமுகவோட இளைஞரணி, மாணவரணி, மருத்துவ அணி சேர்ந்த ஆகஸ்ட் 2023 ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு எங்கும் நடத்தினோம். அன்னைக்கு எங்களுடைய இளந்தலைவர் இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கவங்க அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சராக இருந்தால் போராட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்ற விதி உண்டு. ஆனாலும் என் அமைச்சர் பதவியை விட நம் மாணவர்களின் கல்விதான் முக்கியம்னு அன்னைக்கு உண்ணாவிரத அறப்போரை நடத்தி காட்டியவர் தான் எங்கள் இளந்தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, நீட் விலக்கு கேட்டு பைக் பேரணி, நீட் விலக்கு கோரி கையெழுத்து இயக்கம், நீட் ஒழிப்பு கருத்தரங்கம் எல்லாம் எங்க எதிர்கட்சி தலைவர்களின் முன்னெடுப்புல கலைஞர் இளைஞர் சார்பில் நடத்தப்பட்டது.